அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜூன் 26, 2025 வியாழக்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்க்கலாம். ஹெட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, விண்வெளிக்கு இந்திய வீரர் வெற்றி பயணம். இன்று சர்வதேச விண்வெளி நிலையத்தை அடைகிறார்னு தெரிவிச்சிருக்காங்க. ஆக்சிஜன் 4 திட்டத்தின் கீழ் இந்திய வீரர் சுபஸ்ரீ சுக்லா உட்பட 4 பேர் கொண்ட குழு டிராகன் விண்கலம் மூலம் சர்வதேச விண்வெளி நிலையம் நோக்கி பயணத்தை புதன்கிழமை நண்பகலில் வெற்றிகரமாக தொடங்கியது. ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் ஃபால்கன் 9 ராக்கெட் மூலம் டிராகன் விண்கலம் விண்ணில் செலுத்தப்பட்டது. 28 மணி நேர பயணத்துக்கு பிறகு டிராகன் விண்கலம் வியாழக்கிழமை, அதாவது ஜூன் 26 மாலை சர்வதேச விண்வெளி நிலையத்தை சென்றடையும். கடந்த 1984 ரஷ்ய விண்கலத்தில் இந்திய வீரர் ராகேஷ் சர்மா விண்வெளிக்கு பயணித்த 41 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக மீண்டும் ஒரு இந்திய வீரர் விண்வெளி பயணத்தை மேற்கொண்டுள்ளார்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. விண்வெளியிலிருந்து முதல் பேச்சுன்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கலும் கொடுத்துருக்காங்க. டைம் இருக்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாசிச்சு பாருங்கள். அடுத்ததாக இன்றைக்கான திருக்குறள் என்னன்றதை பார்த்துருவோம். எல்லாத எண்ணி செயல் வேண்டும், தம்மோடு கொல்லாத உலகு. நம் நிலைமையோடு பொருந்தாதவற்றை உலகம் ஏற்றுக்கொள்ளாது. ஆகையால் உலகம் இகழ்ந்து தள்ளாத செயல்களை ஆராய்ந்து செய்ய வேண்டும்னு தெரிந்து செயல் வகை அப்படின்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. சர்வதேச விண்வெளி நிலையத்தை அடைய 28 மணி நேரம் டிக் நிமிஷங்கள்னு ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. சுபஸ்ரீ சுக்லாவுக்கு தலைவர்கள் வாழ்த்துன்னு தெரிவிச்சிருக்காங்க. அதோட அந்த ஆர்பிட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கேருந்து கிளம்பி ஒரு சுற்றி அதுக்கடுத்து விண்வெளி நிலையத்தில் போய் அட்டாச் ஆகி இறங்குற மாதிரி இருக்கும். மணிக்கு 28,000 கிலோமீட்டர் வேகத்தில் பயணித்தும் திறன் கொண்ட டிராகன் விண்கலம் பூமியிலிருந்து சுமார் 400 கிலோமீட்டர் உயரத்தில் சுற்றி கொண்டிருக்கும் சர்வதேச விண்வெளி நிலையத்தை அடைய 28 மணி நேரம் ஆகும். உயிரை பணயம் வைத்து மேற்கொள்ளப்பட்ட விண்வெளி பயணத்தின் ஒவ்வொரு நொடியும் பெரும் சவாலானதாகும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டைம் இருக்கிறவங்க இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஃபுல்லாக வாசிச்சு பாருங்கள். அப்புறம் 100 ஆண்டுகளாக எரியும் ஜாரியா நிலக்கரி சுரங்கத்தை மறுவாழ்வுக்கு ரூபாய் 5,940 கோடி திட்டம் மத்திய அமைச்சரவை ஒப்புதல்னு தெரிவிச்சிருக்காங்க. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் உள்ள ஜாரியா என்ற பகுதியில் 100 ஆண்டு காலமாக எரிந்து வரும் நிலக்கரி தீயால் பாதிக்கப்பட்ட மக்களின் மறுவாழ்வுக்காக ரூபாய் 5,940 கோடி மதிப்பிலான திருத்தப்பட்ட மேம்பாட்டு திட்டம் மாஸ்டர் பிளான் மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளதுன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக சொல் புதிது கூட்டத்தில் 25 சொற்கள் உருவாக்கம். சென்னையில் நடைபெற்ற சொல் புதிது கூட்டத்தில் ஆங்கில சொற்களுக்கு இணையான 25 தூய தமிழ் சொற்கள் உருவாக்கப்பட்டன. குரூப் 4 இல்லை குரூப் 2 படிக்கிறவங்களுக்கு, தமிழில் படிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்டு. இதோட இமேஜ் நம்ம டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனல் இருக்குது, எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஏர் ஸ்பேஸ் அப்படின்னா வான்படைத்தளம், பேலிஸ்டிக் மிசைல் அப்படின்னா தொலை ஈர்ப்பு ஏவுகணை, பேரிகேட் அப்படின்னா தரை அரண், போலீஸ் பேரிகேட் வச்சுருப்பாங்களா அந்த மாதிரி அந்த தான் சொல்கிறாங்க. புல்டோசர் அப்படின்னா இடிவண்டி, ட்ரோன்னா வான் உலாவி கிடையாது உளவி, ஈகோ ஃப்ரூனர் அப்படின்னா சூழலியல் முனைவோர். இதை பற்றி ஒரு 25 சொற்கள் ஆகியவை உட்பட 25 சொற்கள் உருவாக்கப்பட்டனன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இங்கே கொடுத்துருக்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. தமிழக கடலோர பகுதிகளில் சாகர் கவாச் பாதுகாப்பு ஒத்திகைன்னு தெரிவிச்சிருக்காங்க. மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் கடந்த 2008ஆம் ஆண்டு கடல் வழியாக புகுந்த பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் நூற்றுக்கணக்கான அப்பாவி பொதுமக்கள் இருந்தனர். இந்த சம்பவத்துக்கு பின்னர் நாடு முழுவதும் கடலோர பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக கடலோர மாவட்டங்களில் 6 மாதங்களுக்கு ஒரு முறை கவச் என்ற பெயரில் பாதுகாப்பு ஒத்திகை பாதுகாப்புத்துறையினரும் காவல்துறையினரும் நடத்துகின்றன. இதன் மூலம் கடலோர மாவட்டங்களில் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டது. இதன்படி தமிழகத்தில் உள்ள 14 கடலோர மாவட்டங்களில் காவல்துறையினர் சார்பில் சாகர் கவச் பாதுகாப்பு ஒத்திகை புதன்கிழமை தொடங்கியதுன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இதோட ஷார்ட் வெர்ஷனாக 1 மினிட் கரண்ட் அஃபேர் நம்ம சேனல் இருக்குது, வேணுங்கிறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னொரு நியூஸ் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.